அரைமுடி தேங்காய் இருந்தால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் திரட்டுப்பால் செய்து பாருங்கள், அல்வா போல் இருக்கும் சாப்பிட. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா லைட்டாக செவக்க வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் துருவுனது, 3 ஏலக்காய், இடியாப்ப மாவு 1 ஸ்பூன், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். நம்ம எந்த ஸ்வீட் செய்தாலும் சரி, பிரியாணி, குஸ்கா எது செய்தாலும் சரிங்க, அதில் ஒரிஜினல் நெய் சேர்த்து செய்தால் மட்டும்தான் நம்மளுக்கு செம்ம டேஸ்டியாக கிடைக்கும். அப்படி பார்த்து வாங்கினது ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலேருந்து நெய் நல்ல மண்டலாக இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பசுமாட்டு நெய்ங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் ஃபார்ம் ஹவுஸ் நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 4-5 பாதாம், ஒரு சில தேங்காய் கட் பண்ணது சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படி அல்வா போல சுரண்டு வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிருச்சு. ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையல் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.